Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 523 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம பிராங்கி உங்க எல்லாத்துக்கிட்டையும் நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னால அதை கேட்டோன்னு அம்புட்டுவத்துக்குமே பீதி. ஐயோ எதையோ ஒன்னு பயங்கரமா சொல்ல போறான் போலயேன்னு. ஆனா உசோப்பு சாப்பரு லூஃபி எங்களுக்கு தெரிஞ்சு போச்சே, நீ ரோபோட்ஸோட சீக்கிரட்டை தானே சொல்ல போற. உங்ககிட்ட இன்னும் என்னென்னலாம் மறைஞ்சிருக்கு, உன்னால என்னவாலாம் மாற முடியும், உங்ககிட்ட இருக்க சீக்கிரட் வெப்பன் என்ன சொல்லு நண்பா சொல்லுன்னு அவனை போட்டு நோண்டுன்னு நோண்டுவானுங்க. அவன் உன்ன என்ன பண்ணுவான், கையை நீட்டி கைக்குள்ள இருந்து ஒரு கையை வர வச்சு அதுக்கப்புறம் அவனோட மூக்கு அமுக்குவானா, மண்டமுடி கொம்பு மாதிரி வரும். எல்லாம் பார்த்து சந்தோஷத்துல பொத்துன்னு கீழே விழுவானுங்க. ஆனாலும் இவனுக்கு வர்றதா இல்ல, இன்னும் நோண்டுவானுங்க. ஆனா பிராங்கி நான் என்ன பத்தி சொல்ல வரல, இது அதை விட முக்கியமான விஷயமா என்னன்னா அந்த ஹச்சி ஃபிஷ்மேன் ஐலாண்டுக்கு இவங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டு போறதா சொல்லியிருந்தான். ஆனா இப்ப அவன் வரல, ஏன்னா அவனுக்கு சபாடி ஆர்கிபெலோல இருக்கும்போது பயங்கரமா இன்ஜூரி ஆயிருச்சு. அதனால பையன் ஃபிஷ்மேன் ஐலாண்ட்ல மெடிக்கல் கேர்ல இருக்கான். டியூவலுமே அதே ரீசனுக்காண்டி தான் அடிபட்டு அங்க சின்ன பின்னமாயி கண்ணா பின்னமாயி கிடக்குறான். வேற எதுவும் இல்ல, ரெண்டு பேரும் சேர்ந்து இவங்க கப்பலை நேவி ஆளுங்க ஆட்டைய போடாம அவங்கள எதிர்த்து சண்டை போட்டு ப்ரொடெக்ட் பண்ணானுங்க. எவ்வளவு நாளைக்கு தான் அவங்களாலையும் தாங்க முடியும். ஒரு கட்டத்துலங்கும் போது அவங்களாலேயே சுத்தமா முடியல, அடிபட்டு மொத்தமா மட்டையாயிட்டானுங்க. அப்ப அதுக்கப்புறம் இவங்க கப்பலை யாரு பாத்துக்கிட்டான்னு கேட்டா அங்கதான் பெரிய ட்விஸ்டே. இவங்களுக்காக இன்னொருத்தரும் கஷ்டப்பட்டு போராடி இருக்காங்க. சொல்ல போனா அந்த ஆளு தான் 2 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க எல்லாத்தையுமே செப்பரேட் பண்ணி விட்டது. அப்படி யாருப்பா அதுன்னு ஷாக்கா கேட்பாங்க. வேற யாரு, அந்த பெரிய சைஸ் வார்லாடு பாத்லோமியோ குமா. இவன் கண்ணாலேயே அதை நம்ப முடியல. என்னன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவன் 1000 சன்னி கப்பலை பார்க்க வந்தப்போ அந்த குமா கப்பலுக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு இருந்திருப்பான். அவன் நம்ம பிராங்கிய ஸ்கேன் பண்றத பார்த்தோன்னே அட்டாக் பண்ணாதான் வரானோன்னு நினைச்சு இவனும் அட்டாக் பண்ண ரெடி அனுப்பானா. ஆனா ஆல்ரெடி அவனோட மூஞ்சி பயங்கரமான ரத்த கிளறியோட பாடி எல்லாம் பயங்கரமா டேமேஜ் ஆகி போய் தான் இருக்கும். இவனை பார்த்து ஸ்கேன் பண்ணி இது பிராங்கி தான் தெரிஞ்ச உடனே மிஷன் அக்கம்ப்ளீஸ்ட்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சிருவான். சொல்ல போனா பிராங்கி அட்டாக்கும் பண்ணல, எதுவும் பண்ணல, திரும்பி கூட பார்க்கல. அவன் கப்பலை கம்ப்ளீட்டா செக் பண்ணி பார்ப்பான். கப்பல்ல ஒரு சின்ன ஸ்கிராட்ச் கூட இல்ல. அதுக்கப்புறம் தான் ரெய்லி மேட்டர் எல்லாத்தையுமே இவங்கிட்ட சொல்லியிருப்பாரு. என்னன்னா குமா அந்த டைமும் ரெவல்யூஷனரி ஆர்மிக்காண்டி தான் வேலை பார்த்துட்டு இருந்திருக்கான். அந்த மேட்டர் தான் ரெய்லியோட காலையும் போய் சொல்லியிருப்பான். அவங்க கூட கனெக்ஷன் இருக்கிற வரைக்கும் தான் இவங்க எல்லாத்தையும் என்னால காப்பாற்ற முடியும். இங்க இருந்து எல்லாத்தையுமே வேற இடத்துக்கு துரத்தலைன்னா கண்டிப்பா செத்துருவாங்கன்னு சொல்லிதான் நம்ம ஆளுங்க எல்லாத்தையுமே அடிச்சு ஒவ்வொரு தீவுக்கு திரிக்க விட்டான். மொத்தத்துல அந்த டைம்ல நேவி ஆளுகிட்ட இருந்து இவங்க உயிரை காப்பாத்தினதே அவருதான். அப்படி அடிச்சு இவங்க எல்லாத்தையுமே ஒவ்வொரு ஐலாண்டுக்கு அனுப்புனதுக்கு அப்புறம் அந்த குமா என்ன பண்ணிருப்பான், நேரா ரெய்லி கிட்ட போய் எனக்கு அந்த அளவுக்கு டைம் இல்ல அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரும் எங்கெங்கெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லி எல்லா மேட்டரையுமே சொல்லிடுவான். மெயினா லூஃபிய. ஆனா ஒரு விஷயம் தான் புரியல, எதுக்காண்டி குமா நேவிக்கு வேலை பார்த்தான்னு. சொல்ல போனா அவங்களுக்கு ஒரு அடிமையா அவனோட பாடிய ஒரு சைபார்க்காவே மாத்திக்கிட்டு அவங்களுக்காண்டி வேலை பார்த்துட்டு இருந்திருக்கான். கடைசியா நடந்துச்சு ஒரு போர். அந்த போருக்கு முன்னாடி தான் குமா அவனோட பர்சனாலிட்டியை கம்ப்ளீட்டா இழந்துட்டான். அதாவது அவனோட கான்சியஸே கம்ப்ளீட்டா அழிஞ்சு போச்சா இல்ல அழிச்சுட்டாங்களான்னு தெரியல. ஆனா கம்ப்ளீட்டா அவன் ஒரு சைபார்க்காவே மாறிட்டான். இப்ப சாப்பருக்கு ஒரு விஷயம் புரியல, இவங்க எல்லாருமே செப்பரேட் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. ஏன்னா லூஃபி சடனா தானே இப்படி ஒரு முடிவு எடுத்தான். அவனுக்கு தான் அவனோட பர்சனாலிட்டியே கம்ப்ளீட்டா போயிருச்சுல்ல, அதுக்கப்புறம் எப்படி வந்து கப்பலை காப்பாத்தனான்னு கேட்பான். இது ஒரு நல்ல கேள்வி தானே. அங்கதான் இன்னொரு ட்விஸ்ட். யார் இந்த மாதிரி காப்பாத்துற மாதிரி மாடிஃபை பண்ணி வச்சிருப்பாங்கன்னா டாக்டர் வேகா பங்க். அதாவது இவங்கள ஒரு ஆள் வர்ற வரைக்கும் அந்த கப்பலை பத்திரமா பாத்துக்க சொல்லி அவனுக்கு ஒரு மிஷன். அதனாலதான் அவனோட ஓன் மெமரி இல்லைனாலும் அங்கேயே உட்காந்து 2 வருஷமா இவங்க ஷிப்பை வேற லெவல்ல ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கான். பாடி ஃபுல்லா அவ்வளோ டேமேஜ், எல்லாம் சண்டை போட்டு வந்தாதான். பேரு PX0 எழுதி இருக்கும். ஒரு ஹியூமன் வெப்பனாவே வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான். இதெல்லாம் கேட்கும்போது எதுக்கு இவன் இந்த மாதிரி எல்லாம் இவங்களுக்கு பண்ணான்னு ஒரே குழப்பம். ஒசோப் என்ன சொல்லுவான், அவனுக்கு தான் ரெவல்யூஷனரி ஆர்மி கூட லிங்க் இருக்குது இல்ல, அந்த ஆர்மியோட ஹெட் நம்ம லூஃபியோட அப்பா தான். ஒருவேளை பையனுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு பண்ணிரலாம். ஆனா லூஃபிக்கு அவங்க அப்பாவா அந்த அளவுக்கு எல்லாம் ஒண்ணும் தெரியாது. ஆனா இவனுக்கு தெரிஞ்சு அந்த கரடி மூஞ்சே நல்லவன். இவங்க எல்லாத்தையும் சுயநினைவுல இருக்கும்போது இவ்வளவு கஷ்டப்பட்டு காப்பாத்தி இருக்கான்ல, அவன் மட்டும் இப்படி அடிச்சு ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு இடத்துக்கு திரிக்க உள்ளனா இவங்க 2 வருஷத்துல இவ்வளவு ஸ்ட்ராங்கா வந்திருக்க மாட்டாங்க. சொல்ல போனா அவன் இவங்களுக்கு பண்ணது பெரிய நல்லது. இனி இதை எப்படி பண்ணாரு ஏன் பண்ணாருன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கலாம் முடியாது. ஆனா ஒன்ன மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, பாத்லோமியோ குமா நமக்கு ஒரு நல்ல ஆலிசா மாறி இருக்காரு. சொல்ல போனா இப்ப நம்ம உயிரோட இருக்கிறதுக்கு காரணமும் அவருதான். அடுத்த டைம் நம்ம அவரை மீட் பண்ணும்போது இதயம் இல்லாத ஒரு ஹியூமன் வெப்பனா இருப்பாரே தவிர சுயநனவோட இருக்க வாய்ப்பே இல்ல. இதைத்தான் நான் சொல்ல வந்தேம்மா. அதெல்லாம் ஓகே தான், பட் இன்னுமே சில பல விஷயங்கள்லாம் பயங்கர மிஸ்டியா தான் இருக்குது. சரி என்னைக்காச்சும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அது ஏன் என்னன்னு தெரியாமையா போகுது கண்டுபிடிப்போங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சஞ்சய் எந்திரிச்சிருவானா. அதுக்கப்புறம் எல்லாரும் 2 வருஷமா என்னென்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி அப்படியே கேஷுவலா பேசிட்டு இருப்பாங்க. அந்த டைமுங்கும் போது இவங்க கப்பலை ஃபாலோ பண்ணி பின்னாடி இன்னொரு கப்பல் வந்துகிட்டு இருக்கும். அது வேற யாரும் இல்ல, அந்த கரிபோ மண்டைய தான். இந்த டைம் நம்ம லூஃபி டீம் கூட சேராம நான் விடமாட்டேன்னு வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு வருவான். இங்க லூஃபி ஆமா இன்னும் எவ்வளவு தூரம் தான் நம்ம முங்கிக்கிட்டே போனோம், போர் அடிக்குதுங்கிற மாதிரி சொல்லுவான். உசோப்பு பார்த்துட்டு பீதி ஆவான். ஏன்னா கீழே இறங்க இன்னும் அந்த
இடம் இருட்டாகிட்டே போகுது. சொல்ல போனா 1000 மீட்டருக்கும் கீழே வந்தாச்சு. எல்லா இடமும் அந்த அளவுக்கு அமைதி. ரோபினுக்கெல்லாம் கடலுக்குள்ள முகன ஃபீல் இல்ல, ஸ்கையில பறந்துட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல். ஸ்கைன்னு சொன்னவன தான் நம்ம நம்பி இருந்துட்டு 2 வருஷமா நான் வெதரியால என்ன படிச்சனோ அதை யூஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சும்பா. அந்த டீமுங்கும் போது இவங்களை கிராஸ் பண்ணி ஒரு பெரிய வேல் ஒண்ணு போகுமா, அதை பார்த்துட்டு புரூக்கு லாப்போன்னு கத்துவான். லூஃபி இல்ல இது ஒயிட் பியர்டு கடாமாடு மாதிரி இருக்கான் பாருன்னு கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட திமிகளை இவங்களை கிராஸ் பண்ணி போய்கிட்டே இருக்கும். உசோ பார்த்துட்டு இப்படி எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா நம்பி என்ன சொன்னா, 70% கப்பல் ஃபிஷ்மேன் ஐலாண்டுக்கு போய் சேரக்குள்ளேயே டேமேஜ் ஆகி காலி ஆயிருதுனால அதனால நம்ம ஆல் டைம் உசாரா இருக்கணும். இல்லைன்னா டண்டன் டனகனகாதான். யாராச்சும் டேஞ்சரான ஃபிஷ்மேனு இல்லாட்டி ஏதாச்சும் சீக்கிங்ஸ் வேற ஏதாச்சும் கிரியேச்சர்ஸ் வந்து அட்டாக் பண்ணிடக்கூடாதுல்ல. ஏதாச்சும் டேஞ்சரான அப்டக்கிள்ஸ் இருக்கான்னு பைனாகுலரை வச்சு தேடும் போது ஏதோ ஒரு கிரியேச்சர் இவங்களை நோக்கி வர்ற மாதிரி இருக்கும். அது அந்த கேரிபோவோட கப்பல். அவன் என்ன பிளான் பண்ணிருக்கானுங்க, லூஃபி கூட வந்து சேர்றதா ஐடியா இல்ல, அவங்கள இந்த கடலுக்கு அடியிலேயே வச்சு அழிக்கணுங்கிறதா அவங்க பிளான். சோ அவங்க பக்கத்துல போன உடனே அவங்கள நம்ம காலி பண்ணணும். யாரு பண்ணா எதுக்காக பண்ணான்னு கூட அவங்களுக்கு தெரிய போறது இல்ல. அவங்க தலையை துண்டு துண்டா வெட்டி இந்த உலகத்துக்கு கொண்டு போய் காமிச்சோன்னாதான் கரிபுவோட பவர் என்னன்னு எல்லாத்துக்கும் தெரியும். கண்டிப்பா இந்த டைம் அவங்க எல்லாம் சண்டைக்கு ரெடியா இருக்க மாட்டாங்க. சடனா போய் சர்ப்ரைஸ் அட்டாக் பண்ணாதான் வேற லெவல்ல இருக்கும். யாரும் எந்த மிஸ்டேக்கும் பண்ணிடாதீங்க காய்ஸ் அப்படின்ட்டு கூட்டு போவான். அவன் ஆளுகளும் அட்டாக் பண்றதுக்கு ரெடியா இருப்பானுங்க. ஆனா உசோப்பு தான் பாத்துட்டானே. இந்த மேட்டர் நம்ம ஆளுகிட்ட சொன்ன உடனே என்ன ஏதுன்னு வந்து எட்டி பார்ப்பாங்க. அந்த டைமுங்கும் போது அவனுக்கு கப்பலுக்கு முன்னாடி இருக்க அந்த மிருகம் பயங்கரமா துள்ளிட்டு வரும். என்னன்னா அந்த மாடு தான் அவனுக்கு கப்பலை இழுத்துக்கிட்டு வருது. அது பயங்கரமா கத்திக்கிட்டு வந்து இவனுக்கு கப்பலை அவங்க கப்பலோட வச்சு ஒரு இடி அப்படி இடிச்சு கண்ட மேனிக்கு தள்ளிட்டு இருப்பானுங்க. இப்படி மட்டும் இடிச்சு இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு தள்ளனா போதும், பபிள்ஸ் உடஞ்சு நம்மளுக்கு அங்கேயே காலி. அதுக்கப்புறம் தான் இன்னொரு மேட்டர் தெரியுது, அந்த பபிள்ஸ் வழியா அவனுக்கு உள்ள வர ட்ரை பண்றானுங்கன்னு. லூஃபிக்கு இவனுக்கு யாரு என்னன்னு ஒண்ணும் தெரியல. யாரா நீங்க கொய்யாலைலான்னு செம கண்டா அவனுல பார்த்து கதுறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.